நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்திற்கு வரவேண்டிய செமிகண்டக்டர் ஆலை குஜராத்திற்கு மாற்றப்பட்டது குறித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் சில விவரங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். குஜராத்தில் ஆலை என்ற நிபந்தனையுடனே செமிகண்டக்டர் நிறுவனத்திற்கு உரிமம் வழங்கப்பட்டதாகவும் அனுமதி வழங்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், ஜெயராம் ரமேஷ் மேலும் என்னென்ன விவரங்களை இதில் குறிப்பிட்டிருக்கிறார்? ஷாம், வணக்கம். காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய மூத்த தலைவரான ஜெயராம் ரமேஷ் முக்கியமான தகவல் ஒன்றை தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். மத்திய அரசு ஒருதலைபட்சமாக செயல்பட்டு தமிழ்நாட்டிற்கும் அதே போல தெலுங்கானாவிற்கும் வரவேண்டிய செமிகண்டக்டர் அந்த நிறுவனங்களை அவர்கள் குஜராத்திற்கும் ஆந்திராவிற்கும் கொண்டு சென்று விட்டார்கள். இப்படி மாநிலங்களுக்குள் போட்டி ஏற்படுத்தி மாநிலங்களுக்குள் இது போன்ற சூழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய செயலை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அதாவது பல்வேறு நாடுகளிலிருந்து இந்தியாவில் 4 செமிகண்டக்டர் ஆலைகள் அமைப்பதற்கு அவர்கள் மத்திய அரசிடம் அனுமதி கோரியிருந்தார்கள். மத்திய அரசு சில நிபந்தனைகளோடு அதற்கான ஒப்புதலை கொடுத்திருக்கிறது என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது தமிழகத்திற்கு வர வேண்டிய செமிகண்டக்டர் ஆலையை குஜராத்தில் மாற்றி கொடுக்க வேண்டும் எனவும், அதே போல குஜராத்தில் ஆலை என்ற நிபந்தனையை ஒப்புக்கொண்டால் மட்டும்தான் கையொப்பம் இடுவோம் என்ற அடிப்படையிலே மத்திய அரசு அதற்கு அனுமதி கொடுத்திருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார். மேலும் 3 செமிகண்டக்டர் ஆலைகள் தெலுங்கானாவில் நிறுவ திட்டமிட்டிருந்த நிலையிலே அதில் ஒரு ஆலையை ஆந்திராவில் நிறுவ வேண்டும் என நிபந்தனை விதித்ததாகவும், மத்திய அரசு ஏன் இவ்வாறு ஒருதலைபட்சமாக செயல்படுகிறது எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். 2 ஆலைகள் குஜராத்தில் நிறுவ வேண்டும் என மத்திய அரசு இந்த நிபந்தனைகளை முன்வைத்ததாகவும், குஜராத்திற்கென்று தனியாக அவர்கள் கேட்டு பெறாமல் வெவ்வேறு மாநிலங்களில், அதாவது தமிழ்நாடு மற்றும் காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய தெலுங்கானா போன்ற மாநிலங்களிலிருந்து அந்த செமிகண்டக்டர் நிறுவனங்கள் செல்ல விடாமல் தங்களுடைய ஆளுகையின் கீழ் இருக்கக்கூடிய குஜராத் மற்றும் அதே போல ஆந்திரா, தங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆந்திரா மாநிலத்திற்கும் அவர்கள் கொண்டு செல்ல திட்டமிட்டது ஏன் எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். தமிழ்நாட்டிற்கும் அதே போல தெலுங்கானாவிற்கும் இந்த நிறுவனங்கள் செல்லும் போது அந்த மாநிலம் வளர்ச்சி அடையும், அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறுவார்கள். அவ்வாறு இல்லாமல் அங்கிருந்து தட்டி பறிப்பது நியாயமா என்ற அடிப்படையிலே ஜெயராம் ரமேஷ் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கின்றார். இது ஒரு சாதாரண விஷயமாக கடந்து சென்று விட முடியாது. ஏனென்றால் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்குள் வந்து ஒரு நிறுவனத்தை அமைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மத்திய அரசினுடைய ஒப்புதல் என்பது கட்டாயம். தங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து மத்திய அரசு சில மாநிலங்களுக்கு மாற்றாந்தாய் போக்கோடு இவ்வாறு செயல்படுகிறதா என்ற அடிப்படையில் ஜெயராம் ரமேஷ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.